உக்ரைனின் கீவ் நகரில் கடந்த வியாழக்கிழமை ட்ரோன் மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 24 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மனிதநேயமற்ற அந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ நகரை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இதில் ஒரு இந்தியர் உள்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருப்பதை உறுதி செய்துள்ள ரஷ்யாவில் உள்ள இந்திய தூதரகம் மேலும் 3 இந்தியர்கள் காயமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. உயிரிழந்த இந்தியர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள இந்திய தூதரகம் காயமடைந்த இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நேற்றிரவு நடந்த தாக்குதலில் 556 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இது உக்ரைனின் பதிலடி என்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் எல்லையில் இருந்து 500 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று உக்ரைன் ராணுவ ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ள அவர் தாக்குதல் தொடர்பான வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரஷ்யா போரை நிறுத்தாத வரை போர் நிறுத்தப்படாது என்று அறிவித்துள்ளார்.